ஹே guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ அப்படின்னா ஒரு 3 டேஸோட ஒரு கம்ப்ளீட் vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் ஒரு லாங் வீக்கெண்ட். ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ். லைக் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாருக்குமே லீவ் நினைக்கிறேன் ஃப்ரைடே இண்டிபெண்டன்ஸ் டேனால். அண்ட் சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஷுவல் லீவ். ஸோ எனக்கு தேர்ஸ்டேலேருந்தே பயங்கர ஆக்டிவாக இருந்தது. ஓகே, நமக்கு வந்து 3 டேஸ் லீவ் இருக்குது, லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு இருந்தது. அண்ட் நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி லீவ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, ஓகே ஜாலியாக நம்ம வந்து தூங்கலாம், மூவி பார்க்கலாம், நல்லா சாப்பிட்லாம், இந்த மாதிரி தான் இருந்தது. ஈவன் காலேஜ் டேஸ்லேயே எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பீயிங் அ ஒர்க்கிங் உமன், லைக் என்னென்ன தோணும், லைக் ஓகே நாளைக்கு லீவுனா நம்ம இந்த ஒர்க்கில் முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பெண்டிங் இருக்கும். அந்த வீக் வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒர்க்குமே பார்த்துருக்கவே மாட்டோம். நான் பேசிக்காக பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வீக்லி ட்வைஸ் தான் வீடை வந்து ஸ்வீப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், என்னோடய க்ளோத்தாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே இங்கே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு டைமே இருக்காது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். ஸோ வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஃப்ரைடே சாட்டர்டேவை கம்ப்ளீட்டாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சண்டே ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கலாங்கிறது தான் பிளான். அதே மாதிரி நான் பிளான் பண்ண மாதிரி தான் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக எடுக்கவும் முடிஞ்சுது. நான் அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா, என்னோடய ஸ்கின் வந்து சம்மர் டைம் நல்லாயிருக்கும். வின்டர் டைம் வர வர லைக் என்னோடய ஸ்கின் வந்து திருப்பியும் ஆக்னே வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி நிறைய வர ஆரம்பிக்கும். அண்ட் எனக்கு ஆக்னே வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மார்க் ரொம்ப ஹார்ஷான மார்க்ஸ் இருக்கும். அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ எனக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு நான் என்னோடய இன்டேக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த 3 டேஸ் வந்து இதை நல்லா பிளான் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக ஒர்க்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சாட்டர்டே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்தது, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் ஆக்சுவலி ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணி எங்கேயும் வெளியில் போகல, ஏன்னா ஒர்க் இருந்ததுனால. ஸோ அவர் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டார். நான் மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு எல்லாமே முடிச்சிடுவேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு காலையிலே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே செஞ்சுட்டேன்னா. அண்ட் ஃப்ரைடே ப்ராப்பராக நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த அதர் சைட் ஆஃப் வால் வந்து பெயிண்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அண்ட் நாங்கள் வந்து ஓகே கம்ப்ளீட்டாகவே பெயிண்ட் பண்ணிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு ரூம் இருக்கும். நானும் என் அக்காவும் தான் அந்த ரூம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அக்கா போனதுக்கப்புறம் அந்த ரூம் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டு அஸ். ஏன்னா அதை நான் வந்து என்கிட்ட இருந்த விஷயங்களை வச்சு லைக் கார்ட்போர்டு, அப்புறம் போலரைட்ஸு அந்த மாதிரி வச்சு நிறைய டெக்கர் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அந்த இமேஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போது அந்த ரூம் மட்டும்தான் என்னால் பெருசாக பண்ண முடிஞ்சது. இப்போது எனக்கு ஒரு வீடு, ஒரு பெட்ரூம் தனியாக, ஒரு கிச்சன், அதெல்லாம் வந்து நான் டெக்கரேட் பண்ணணும், அதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த வால்லேருந்து எங்கள் வீட்டில் வாங்கின சின்ன சின்ன பொருளாக இருக்கட்டும், பயங்கர யோசிச்சு ஓகே இது நமக்கு யூஸ் ஆகுமா, இது வேணுமான்னு பார்த்து மட்டும் தான் வாங்குவேன். ஏன்னா நான் வந்து அன்னெசரியான ஸ்டஃப்பை வீட்டுக்கு வாங்கி டெக்கர் பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நாம தான் அதை வந்து திருப்பி க்ளீன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால இந்த க்ளீனிங் ஸ்டஃப் வந்துலாம் ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப மினிமலாக என்னால் என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஹோம் டெக்கர் மட்டும்தான் நான் யூஸ்வலாகவே வாங்குவேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் நிறைய சின்ன சின்ன டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து தூசி ஆயிரும், அதை க்ளீன் பண்ணணும், அதுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து சத்தியமாக என்னால் முடியாது. ஸோ நான் மினிமலாக என்னென்ன டெக்கர் வாங்கியிருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எங்கெங்கே நிறைய குப்பை இருக்கோ, க்ளீன் பண்ணாமல் கபோர்ட் இருக்கோ, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டே பிளானில் இருந்தது. நான் வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளை ரொம்ப மெஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த அக்சசரிஸ் பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன். நான் இது வாங்கும்போது லைக் ஐ திங்க் இது 99 அந்த மாதிரி தான் வாங்கினேன். நான் கொஞ்சம் இயரிங்ஸ் ரீசெண்டாக டவுன் ஹாலில் எம்எஸ் ஷாப்பிங்கில் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தேன். ஸோ அங்கே போய் நான் வாங்கினேன். அண்ட் அது 30 ருபீஸ் இயரிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இன்னும் அவங்க ஆஃபர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த கடையில் வந்து இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஆர்கனைசர் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாக்ஸ் வச்சு தான் இயரிங்ஸ்லாம் போட்டிருந்தேன். பட் அதில் உள்ளேருந்து இயரிங் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்குள்ளே அதில் ஸ்டோனு அதெல்லாம் வந்து பயங்கரமாக விழுந்துடும். பட்
இந்த ஆர்கனைசர் எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக சார்ட் பண்ணிடலாம். நான் மேலே குட்டி குட்டி இயரிங்ஸ் வச்சுருவேன். கீழே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் இயரிங்ஸ்லாம் வச்சுருவேன். இதை விட பிக் சைஸ் இயரிங்காக தனி பாக்ஸஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து நான் மீஷோ அதிலலாம் பார்த்தேன். நான் உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனும் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் மேலேருந்து ப்ரீஃப் கேஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வின்டர் வந்துருச்சு. ஏன்னா மழை பயங்கர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கோயம்புத்தூரில். ஸோ வின்டர் க்ளோத்திங்கெல்லாம் நான் வந்து சம்மர் டைமில் எடுத்து மடித்து மேலே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு கபோர்டில் ஃபில்லிங்காக இருக்கும். வேறு ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மேலே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு பெட்ஷீட் வந்து கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுவோம். ஏன்னா வந்து எனக்கு சொன்ன மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால நான் வீக்லி ஒன்ஸ் அது மாற்றுறதோ இல்லையோ பில்லோ கவர் வந்து வீக்லி த்ரைஸ் மாற்றிடுவேன். எப்போல்லாம் ஹேர் வாஷ் எடுக்கிறனோ அந்த டைம் எல்லாம் வந்து பில்லோ கவர் சேஞ்ச் ஆயிடும். அதனால எப்போவுமே பெட் ஸ்ப்ரெட்டுக்கு மேட்சான பில்லோ கவரே இருக்காது. ஏன்னா நான் ரொம்ப அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இது ஒரு அப்சஷன். எனக்கு ஓசிடின்னு சொல்ல முடியாது. இது வந்து லைக் ஸ்கின் ஒப்சஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின். அதனால் அதை அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வீடு மாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்தது. அதெல்லாம் பண்ணி முடிச்சப்போ தான் நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. எனக்கு கொலாப் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தஞ்சாவூரோட ஆர்ட்டு. கிருஷ்ணரோட படம் இருக்கும். பயங்கர க்யூட்டாக இருந்தது அண்ட் பயங்கர லைக் வின்டேஜ் ஃபீலிங்கில் இருந்தது. ஸோ நான் இப்போ தான் அந்த வால் வேறு பெயிண்ட் பண்ணுமா எனக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இருந்தது. ஸோ அதில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் டபுள் சைட் டேப் போட்டு அதை ஒட்டிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது, குட்டி கிருஷ்ணர்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து பயங்கரமாக ஒப்சஷன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் போகிற இடத்துலலாம் சொவெனியர் மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கிறது. ஹைதராபாத் போயிட்டுருக்கும்போது வாங்கினோம். அங்கே பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில். அதுவும் வந்ததும் அதில் ஸ்டிக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு இந்த டேயில் ஷவர் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். நாளைக்கு வந்து சண்டே வந்து பயங்கர ரெஸ்ட் எடுக்கிறதா என்னோடய ஃபுல் மோட்டிவ். நீங்களும் உங்களோட லீவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.